என்ன எப்படி சாப்பிடுறதுண்ணே? வாயில தானே கேக்குறேன். எப்படி வைப்பாங்க? மீன்லாம் சாதாரணமா வச்சிடலாம். சிக்கன் செய்யற மாதிரி சிக்கன் செய்யற மாதிரி குழம்பு செய்யறீங்களா? ஆமா ஆமா செய்வீங்களா? மீன் செய்யறது. ஏன்னா மத்த எல்லாம் நம்ம சாப்பிட்டுருவோம், இது வந்து ரேரா தான் சாப்பிட்டு. பெப்பர் அதிகமா போடுவோம். பெப்பர் அதிகமா போடுவோம். இது என்ன மீன் பின்னாடி வச்சிருக்கோம்? பொருள் எவ்வளோ சொல்றீங்களா? 3000. இது கடல் கழுதியானே? கடல்ல அந்த மாதிரி இருக்கிறது. டேஸ்ட்ல எப்படி இருக்கும்? அப்படியா? இது என்ன மீன்? இந்த அம்மூர்னு சொல்லுவாங்களா? இது நல்லா இருக்குமா? மீன் இப்பதானே வந்து அந்த மீன் எவ்வளோண்ணே? அந்த மீன் எவ்வளோ பாரியா? 5000. ஒரு 4 கிலோ வருமா? 4 கிலோவா? காசு கிலோ வந்தா காசு வேணும். 10 கிலோ இல்லைன்னா காசு வேணும். கிட்டா போஸ் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா சென்னையில் கோவலம் பீச் வந்திருக்கிறோங்க. பாருங்கள், பீச்சு ஏகப்பட்ட போட் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பீச்சில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷு சேல் பண்ணுவாங்கங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஈவினிங் நம்ம வந்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு வந்து நம்ம சேல் பண்ணுவாங்க, போட்டில் கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க. நம்ம வந்து பேரம் பேசி நம்ம வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ் வந்து என்னென்ன போட்டிலேருந்து வந்துருக்குது, அப்புறம் வந்து ஃபிஷ்ஷோட வெரைட்டிஸ், என்னென்ன ஃபிஷ் வெரைட்டிஸு, அப்புறம் வந்து எப்படிலாம் பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பின்னாடி பாருங்கள், போட்டை பாருங்கள், எவ்வளோ போட் இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து கோவலம் பீச் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியாங்க. மெரினா பீச்னால் ரொம்ப நடக்கணும், இங்கேனா அதெல்லாம் நடக்கணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா? நம்ம கோவலம் பீச் வந்து ஈவினிங் டைம் வந்தேங்க. ஈவினிங் டைம் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 20-25 போட்டிலேருந்து ஃபிஷ் கொண்டு வந்து இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ரேட் சொல்லுவாங்க. ஒரு கொஞ்சம் டிமாண்டாக மீன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கும். இது எல்லாமே டேஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம பேரம் பேசியும் வாங்கலாம். பேரம் பேசி இந்த வாங்குறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சில பேர்லாம் நல்லா பேரம் பேசி ரொம்ப பேர் வாங்கிட்டு போனாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சூப்பரான வெரைட்டிஸ், அந்த ஃப்ரெஷ்ஷான மீன் நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் ஈவினிங் டயத்தில் போனீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ரேட்டு பேசி வாங்கலாம். ஆக்சுவலாக நம்ம போனது வந்து தடைப்பிடி காலம் வந்து அப்போ தான் முடிஞ்சிருந்தது. அதனால் வந்து ஃபிஷ்ஷோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் போக போக வந்து அந்த மீனோட ரேட்டு வந்து கம்மியாகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மீனோட ரேட்டு எப்படி இருக்குது, எந்த மாதிரி பேரம் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 போட்லேருந்து மீன் வந்திருக்கும். எல்லா போட்லேயுமே மோஸ்ட்லி என்னென்ன மீன்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. எவ்வளோ அந்த பெரிய மீனோட 1500. அது 1300. ரெண்டு சேம் தான். இது அகலாம், அது ஓடுது தவிர. ஓகே ஓகே. இது அகலாம், அது ஓடுது. அது நீளமாக இருக்குது, இது அகலமாக இருக்குது. இது அகலம். அகலம் பீஸ் எடுக்கும். சரி. 917. இது தடைப்படிலாம் முடிஞ்சிடுச்சுங்க. யூடியூப் எடுக்கிறீங்களா, வீட்டுக்கு காட்டுறீங்களா? என்ன யூடியூப் எடுக்கிறீங்களா, வீட்டுக்கு வீட்டில் காட்டுறேன். இதுக்கும் வீடியோ எடுக்கிறேன். இந்த மீன் சின்னதான இருக்காது, சின்னதாக தானே இருக்கு. விலை இல்லை எவ்வளோ? 2500. 2800. எத்தனை? 2.5 கிலோ தானே இருக்கும். 3 கிலோ வருமா? இது மற்றதெல்லாம் வந்து 1500, 1500 ரூபா, அது 1200 ரூபா, இதெல்லாம் 1200, 1200. சரி.
டேஸ்ட் நல்லா இருக்குமாண்ணா இதுதான்? அப்படியா? இன்னொரு போட்டை வந்து நம்ம பார்க்குறோம். கைஸ் இன்னொரு கடையை பார்க்குறோம், மீன் கடையை. கூட்டத்தை பாருங்கள், ஹெவியாக இருக்குது கூட்டம். பார்ப்போம் என்ன விற்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்ன விற்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹெவி க்ரௌடாக இருக்குது இந்த கடையில். இது என்ன மீன்? இது பாரு, தேங்காய் பாருண்ணா. தேங்காய் பாருங்க. இது ரேட் என்ன வருது? இது 900ண்ணா. ஒரு மீன் 900. சரி. அப்படி போனால் லாஸ்ட்டாக ஒரு 50 ருபீஸ் கம்மி பண்ணி 850 முடிக்கும். அது கம்மி வரும். முடிஞ்சுடா டிமாண்டா? ஆமாண்ணா, முடிச்சாண்ணா. ரெண்டுமே போச்சாடா. கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்கும்ண்ணே. ஆமாண்ணா, இது ஒரு வாரத்துக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இருக்கும். மீன் நிறைய பார்த்ததுக்கா சரி. எவ்வளோ கூறு எவ்வளோ ப்ரோ? இது 200 ரூபா வரணும். இது ஆ இது 5 மீன் 500 ரூபா வரும். 300 ரூபா, 800 ரூபா, 400 ரூபா, அது 250 ரூபா. 500 ரூபா வரணும். சொல்லி கொடுப்பாரு 400 ரூபா தானே வரும். 200 ரூபாய் கூட 200 ரூபாய் கூட 200 ரூபாய். என்ன மீன்ல? காலா எல்லாத்தையும் காலாயிடும். ஒரே முள்ளா எப்படி? இல்லைண்ணா, நடுவுல முள்ளு வரும். பெரிய ஆட்டு எலும்பு தெரியுமா? ஆமாம் அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிடலாண்ணே. ஒரு 500 ரூபாண்ணா. 500 ரூபா கொடுக்குறாங்க கடை. இது ஒண்ணு அது வராது. அது இதுக்கு போடணும். அது இதுக்கு போடணும். அந்த மீன் இல்ல வராது. கூறு எவ்வளோமா? ஒரு 300 ரூபாய் போட்டுனா 250 ரூபா. 2 கூறு சின்ன மீனாக தானே இருக்கு. சின்ன மீன் தானா? அதுவே அவ்வளோ விலையாண்ணே? கொஞ்சம் 2 கூறு போட்டா நான் கேட்டுக்கிறேன், வீட்டில் கேட்டுக்கிறேன். கேட்டுக்கணும். எவ்வளோக்கா இந்த மீன்? 1200. இது தடைக்காலம்லாம் முடிஞ்சுலக்கா. அப்படி இருந்து கொஞ்சம் விலை. ஓ, அதனால விலை அதிகம்ண்ணே. சரி, அதுனா விலை கம்மிண்ணே. அது என்ன கலர்ல இருக்கும்? ஓ, புள்ளி வஞ்சிரம்னு சொல்லுவாங்களா? அதான். சரி, டேஸ்ட் நல்லா இருக்கும்ண்ணே. இது அந்த ரேட்டு தான் வரும்ண்ணே. 1200 அந்த மாதிரி. அப்படின்னு நான் சொல்ல கேட்க மாட்டேங்க. பாறையில் வந்து நான் சொல்ல சிகப்பு தான் வரும். அதை கொஞ்சம் டார்க்காக வரும். அதுவும் பாறை வரலாம். இல்லைம்மா, 850 ரூபா. மீனை போட்டு மீன் வேணுமா? போடலாம் போடலாம் போடலாம். ஒரு மீன் தனியாக போடுங்க. ஓகே ஓகே. கவர் கொடுங்க. உங்களுக்கு கவர் இருக்குது. கவர் கவர் வாங்கி பாருங்க. உங்களுக்கு பாருங்க, முன்னாடி பாருங்க. ஃபாலோ பண்ணி ஓரமாக தாண்டி
மடை வந்து கெட்டு போட்டுக்கலாம். எதுக்காக கடை போகுது 500 ரூபா சொன்னேன். வெளி கிடையாது. 250 எனக்கு 400 தரேன். ஓகேவா? செலவு பண்ணி பஸ் செலவு பண்ணிட்டு ஆட்டோ வச்சுக்கணும். அரிசி செலவு 400 ரூபா கொடுத்து எடுத்துன்னு 400 ரூபா கொடுத்துங்க. சாப்பிட்டீங்கன்னா extra தான் சொல்றேன். எவ்வளோ மாமா? வெட்டி பங்கு போடுங்கடா போங்கடா. நான் வந்து எல்லாரும் பங்கு போடுங்கடா. சாரி மாமி. கவனிக்கல மாமி. எப்போ வந்தீங்க? நம்பர் சொல்லுங்கள், ஒரு நிமிஷம். கூட்டம் பாருங்கள், எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். கோவில் பீச்சில் சரியான கூட்டம். இன்னும் ஒரு சில கடைகள்லாம் இருக்குது, மீன் கடைகள் பார்க்கலாம். அந்த மீனே 700 அதெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோமா கிலோ. அந்த மீனே 700 ஒரு கிலோ சங்கரா. இப்போ நீங்கள் கோவச்செடி கத்திரிக்காய்லாம் இருக்குதுல்ல, மார்க்கெட்டு போயிட்டு உங்களுக்கு எத்தனை நாள் கழிச்சு வரும் வாதாங்கண்ண காய்? அந்த கத்து தான். அதான் அப்படிதான். வேறு ஒன்றும் நாளை இது கூறு எவ்வளோக்கா? 200, 200, 300. இன்னும் மீன் வைக்கணும். சிறுசாக தானே, கொஞ்சம் தானே வச்சுருக்கீங்க. இதோ வைக்கிற இன்னும் எத்தனை 4 மீன் வைக்கணும் அதில். இது அப்படிலாம் அப்படியே எடுத்துக்க 400 ரூபா எடுத்துக்கலாம். இது ஒரு 2 கிலோ வருமா? 2 கிலோ வராது, 1.5 கிலோ தான் வரும். 1.5 கிலோ. இன்னொரு போட்டு பார்க்கலாம், மீன் எப்படி விற்கிறாங்கன்னு பார்க்கலாம். நண்பர்களே, எவ்வளோ எவ்வளோங்க? 1000 ரூபாய் கொடுப்பா 2 போனா. 2 நம்பர் இருக்கு. பெருசு 2000 கேட்கலாம் ஒன்றும் இல்லை, கேட்டு போங்க. இது வந்து வேறு மார்க்கெட்டு, போட்டில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது வேறு மார்க்கெட்டு, இது வேறு மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கோவளம் பீச் என்ட்ரு ஆகும்போதே இந்த மார்க்கெட் இருக்குங்க.
இங்கே வந்து உங்களுக்கு வந்து போர்டில் வச்சு வைக்க மாட்டாங்க. அதாவது இது வந்து ரீட்டைல் மார்க்கெட்டு. நீங்கள் வந்து இங்கேயுமே நம்ம பார்த்து பேசி மீன் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இது தவிர இன்னொரு மார்க்கெட் இருக்குது, கோவளம் மார்க்கெட், அது தனியாக இருக்கும். சரியா? இது வந்து நம்ம பீச்சில் உள்ள மார்க்கெட்டு தான் பார்க்குறோம், ரீட்டைல் மார்க்கெட்டு. அப்புறம் போட்டில் இருந்து வர்ற மார்க்கெட்டு, இதை தான் பார்க்குறோம். சரியா? நீங்கள் மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோவளம் பீச் போய் பாருங்கள். சரிங்களா? ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மீன் வெரைட்டிஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் நண்பர்களே. இது இல்லை சங்கரை 2 கூடு போட்டேன். ஆளுக்கு எல்லாருக்குமே ஒரு பாக்கி. எல்லாருக்கும் ஒரு மரம் கொடுத்தா, ராதிகா மட்டும் 2 மரம் கொடுத்தா. சொல்லு, நீ சொல்லு, நீ அதுதான் நான் நினைச்சுன்னு இருக்கிறேன். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடைகள் பிக் பாஸ் கலெக்ஷன்.